இந்த வாரத்தில் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருந்த விஷயம் எது அப்படின்னு வந்து பார்த்தா பிரியங்கா அவர்களினுடைய திருமணத்தை பற்றி தான். ஏன்னா யார்கிட்டையுமே அவ்வளோவா சொல்லாமல் ரொம்பவே எல்லாருக்கும் ஷாக் கொடுக்குற மாதிரி திருமண வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. முதல்ல எல்லாரும் போய் தான் நினச்சாங்க. அதற்கப்புறமாக எல்லோருமே ஷேர் பண்ணி பேசி வந்து நிறைய இடங்களில் பிரியங்கா அவர்கள் பேசுகிறத பார்த்துட்டு ஓகே இது உண்மைதான் அப்படின்னு எல்லோருமே ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த சூழ்நிலையில் பிரியங்கா அவர்கள் சென்னையில் வந்து தன்னுடைய கணவர் வசியை பார்த்ததை விட வெளிநாடுகளுக்கு நிகழ்ச்சிக்காக போகும்போது தான் அதிகமாக பேசி பழகியிருக்காங்களாம். அப்படி இப்போது லண்டனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காராம் வசி. ஏன்னா அங்கே அவருடைய நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. முக்கியமாக ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வந்து அங்கே ஒன்று வச்சுருக்காரு. அப்படின்றதுனால இப்போ வந்து அவர் தன்னுடைய மனைவி கூட அங்கே போயிருக்காராம். அதோட கோயிலில் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாராம். தன்னுடைய மனைவி தன்னை திருமணம் பண்ணிக்கிட்டால் அவங்களோட வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுறேன்னு. இப்போ பிரியங்காவினுடைய பிறந்தநாளுக்காக அவர் அங்க பிரதர்ஷனம் பண்ணியிருக்காரு அப்படின்னும் அதை நினைத்து ரொம்பவே உருகி மெல்ட் ஆகிட்டாங்க பிரியங்கா அவர்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ சசிகுமார் அவர்களினுடைய இயக்கத்தில் நடிப்பில் உருவான திரைப்படம் தான் த டூரிஸ்ட் ஃபேமிலி. இது மிகப்பெரிய அளவில் நல்ல வரவேற்பு பெற்று வந்துட்டுருக்கு அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இவர் நிறைய திரைப்படங்களை எடுத்ததுக்கு அப்புறமாக இப்போ இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. பல தோல்விகளும் இவருடைய பாதையில் இருக்குது, வெற்றிகளும் இவருடைய பாதையில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இப்போ அந்த படம் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து சிவபுரி முருகன் கோயிலுக்கு போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணிவிட்டு அதற்கப்புறமாக ஒவ்வொரு கடவுளாக போய் இவர் தரிசனம் முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடியவர்கள்கிட்ட பேசிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு எல்லாமே செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. இதை பார்த்துட்டு மென்மேலும் சசிகுமார் அவர்கள் நிறைய திரைப்படங்களில் நடிக்கணும் இயக்கணும்னு வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இவருடைய நடிப்பு இயக்கத்தில் உருவான நாடோடிகள் திரைப்படத்தை அவ்வளவு எளிதாக நம்மளால் மறந்துவிட முடியாது. அதற்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குன்னு சமுத்திரக்கனி அவர்கள் தான் சொல்லக்கூடிய பேட்டியில் கூட நிறைய பேசியிருப்பார். இந்த சூழ்நிலையில் இப்போ த டூரிஸ்ட் ஃபேமிலி வெற்றியை தொடர்ந்து தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதுக்காக சசிகுமார் அவர்கள் கோயிலுக்கு போயிருக்கிறாரு. நம்மளுடைய சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.